செப்டம்பர் 20 சனிக்கிழமை. போதுமானது உண்டு. என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். ஆதியாகமம் 33:9. ஏசாவும் யாக்கோபும் இரட்டையர்களாயிருந்தாலும் ஏசா மூத்தவன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் பிறக்கும் போது ஏசாவின் கால்களை பிடித்துக் கொண்டு போட்டியாக வெளிப்பட்ட யாக்கோபு ஏசாவின் சிரேஷ்ட புத்திரபாகத்தை தந்திரமாய் பறித்து கொண்டார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமாய் தட்டி சென்றார். ஆரம்ப காலங்களில் 2 பேருக்குள்ளும் போட்டி மனப்பான்மையும் பகையும் எழுந்தன. ஏசா தன்னுடைய உள்ளத்தை கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் பழி வாங்குதலின் எண்ணங்களினாலும் நிரப்பியிருந்தார். ஆனால் காலச்சக்கரம் சுழன்று ஏசாவின் உள்ளத்தை அமைதிப்படுத்திற்று. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஏசாவும் யாக்கோபும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டபோது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 33:4. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த இனிய சுபாவங்கள் ஏவை தெரியுமா? மன நிறைவும் மன ரம்மியமுமே அவை. ஏசாவுக்கு யாக்கோபு கொடுத்த வெகுமதிகளை ஏசா அன்புடன் மறுத்து, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபின் பதில் என்ன? தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். எனக்கு போதுமானது உண்டு என்று ஏசாவும், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு என்று யாக்கோபும் சொல்வதை கவனியுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் போதாது போதாது என்று அலைவதை பார்க்கிறோம். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது, தவறான முறையில் பணம் ஈட்டினாலும் கூட அதுவும் போதாது என்று உலகம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைமோதுகிறது. ஆனால் இந்த சகோதரர்களோ திருப்தியாக இருந்து, எனக்கு போதுமானது உண்டு, வேண்டியதெல்லாம் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார் என்று மன நிறைவோடு சொல்வதை கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆலோசனை என்ன? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எபேசியர் 4:28. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்னியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிலிப்பியர் 4:11-12. திருப்தி உள்ள வாழ்க்கை மன சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் திருப்தியற்ற வாழ்க்கை மன சஞ்சலத்திற்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் வழிநடத்துகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளில் திருப்தி அடைந்து அவரை துதிக்கும் போது கர்த்தர் மனமகிழ்ந்தவராய் இன்னும் அதிகமான கிருபைகளினாலும் வரங்களினாலும் உங்களை நிரப்பி அருளுவார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பிலிப்பியர் 4:18.